See the current affairs analysis dated 6th and 7th September 2021. First news, like climate change, El Nino, La Nino, how it is impacting the climate change. இல்லைனா climate changeனால El Nino, La Ninoவோட cycle எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றது. So first you have to see what do you mean by El Nino, La Nino. So you people know that there is a southern oscillation, Pacific Ocean la you having the southern oscillation, South Pacific, between South America and Australia you having a circulation of oceanic currents, like in the Pakon you people having South Equatorial current, and then you having Australian current, East Australian current, then you having Peru current. So flowing வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மலாக சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் இங்கே ஃப்ளோ ஆகுறதுனால இங்கே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் வில் கம் திஸ் சைட். அப்போது இந்த பக்கம் போகக்கூடியது, ஸோ லோ லேட்டிடியூட் டு ஹை லேட்டிடியூட் போகக்கூடியது, இட்ஸ் அ வார்ம் கரண்ட் that you people studied, right? Then like high latitude to low latitude போகக்கூடியது கோல்டு கரண்டாக இருக்கும் நார்மலாக. ஸோ நார்மல் சீசனில் எப்படி இருக்குன்னா சவுத் இக்வட்டோரியல் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ், ஸோ பிரிங் தி வார்ம் வாட்டர் சவுத் அமெரிக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லைனா பெரு இந்த ஏரியா சிலி அர்ஜென்டினா ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸோ வார்ம் வாட்டர் இந்த பக்கம் கொண்டு வரும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அப்வெல்லிங் ஆஃப் கோல்டு வாட்டர் அப்படின்னா அண்டர் திஸ் லைக் சீ வாட்டர் வந்து மேலே வரும் அண்டர் கிரவுண்ட். ஸோ அண்டர் வாட்டர் வில் கம் அப், ஸோ தட் இஸ் அப்வெல்லிங்னு பேர். ஸோ கோல்டு வாட்டர் இங்கே ஃபில் ஆகும், இந்த பக்கம் வார்ம். ஸோ இந்த வார்ம் இங்கே ஃபில் ஆகுறதுனால என்ன ஆகும்னா தெர் இஸ் அ எவாப்ரேஷன் ப்ராசஸ் வில் ஹேப்பன், அண்ட் தென் லைக் ட்ரோபோஸ்பியர், அதுக்கு பிறகு இட் வில் ஃபால் டவுன். தட் இஸ் ஹை ப்ரெஷர் ஹியர் அண்ட் அங்கே ஆல்ரெடி கோல்டு, திஸ் ஹியர் இட் இஸ் லோ ப்ரெஷர் பிகாஸ் ஆஃப் எவாப்ரேஷன் ப்ராசஸ். ஸோ யூ வில் see ஹியூஜ் ரெயின்ஃபால் திஸ் சைட், இங்கே ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அதிகமாக, ட்ரைனஸ், டெசர்ட் சிச்சுவேஷன்ஸ் will occur, அட்டகாமா டெசர்ட்ஸ், எவ்ரிதிங் occur here. இந்த பக்கம் you will have cyclones, typhoons, ஸோ ரெயின்ஃபால் இங்கே இருக்கும். சரியா? இதுதான் உங்களோட நார்மல் சர்க்குலேஷன் ஆஃப் பசிபிக் ஓஷன். இது லைக் 4 years இல்லைனா 2 years ஃப்ரீக்வெண்ட்டாக டெம்பரேச்சர் இந்த ஆக்சிலேஷன் மாறும்போது இட் வில் சேஞ்ச். அது எப்படி மாறும்ன்ற சொல்கிறேன். நார்மலாக நான் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் இங்கே வந்து லைக் இங்கே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் இந்த பக்கம் கொண்டு வருதுன்னு சொன்னேன். அட் த சேம் டைம் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் இட் வில் கெட் வீக்ட் பை சீசனல் அக்கர்ஸ் ஆகும்போது, இல்லைனா வார்ம் அந்த பக்கம் அதிகமாகும்போது ஸோ இந்த பக்கம் வரக்கூடிய விண்டோட மூவ்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும், இல்லைனா ஸ்லோ ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ திஸ் ஏரியா வில் ஃபில்ட் வித் வார்ம் வாட்டர். அதுக்கு ரீசன் இங்கே இருந்து தெர் இஸ் அ கவுண்டர் ஈக்வட்டோரியல் கரண்ட் இந்த பக்கம் போகும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் இந்த பக்கம் போகும். இதெல்லாம் நீங்கள் ஓஷனோகிராஃபியில் படிச்சிருப்பீங்க. ஸோ சவுத் இக்வட்டோரியல் கரண்ட்டுக்கு கவுண்டர் சவுத் இக்வட்டோரியல் கரண்ட் இந்த பக்கம் போகும்போது ஸோ இட் வில் டேக் தி வார்ம் வாட்டர் ஃப்ரம் இயர் அண்ட் தென் இந்த பக்கம் வார்ம் வாட்டர் ஃபில் ஆகும், இங்கே வந்து அப்வெல்லிங் நடக்கும். ஏன்னா இங்கே ரிமூவல் ஆஃப் வார்ம் கரண்ட், அப்போது இந்த பக்கம் அப்வெல்லிங் ஆகும். ஸோ அப்வெல்லிங்னால இங்கே ஹை ப்ரெஷர், இங்கே லோ ப்ரெஷர், ஏன்னா இங்கே கோல்டு வாட்டர் இஸ் ஃபில்ட், இங்கே அப்போ ரிவர்சல் இஸ் ஹேப்பனிங். அப்போ இப்போது அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே எவாப்ரேஷன் ப்ராசஸ் வில் ஹேப்பன், and then like rising of warm winds, warm air வந்து இங்கே ரைஸ் ஆகும். அதுக்கு பிறகு லைக் ஃபாலிங் டவுன், தட் இஸ் ஹை ப்ரெஷர் ஏரியாவில் இட் வில் ஃபால்ஸ் டவுன். ஸோ இந்த ப்ராசஸ் will happen. இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் எல் நினோ, which means நார்மலாக இங்கே கோல்டு வாட்டர் இருக்கக்கூடிய ஏரியாவில் it was filled by warm. This warm water or warm current is called as El Nino. இது பெருவோட லோக்கல் பீப்புள் வந்து அவங்க அர்ஜென்டினா ட்ரைபல் பீப்புள் வச்ச நேம் இது. சரியா? ஸோ இட்ஸ் அபவுட் தி வார்ம் கரண்ட் அப்படின்னு பேர், இல்லைனா எல் நினோ. வார்ம் வாட்டருக்கு பேர் தான் எல் நினோன்னு பேர். அட் த சேம் டைம் இது ஒரு 1.5 years இல்லைனா 12 months 10 months அக்கர் ஆனதுக்கு பிறகு ரிவர்சல் will happen. அப்போ என்ன ரிவர்சல் எப்படி ஆகும்னா சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் வந்து திருப்பியும் ஸ்ட்ரென்தனிங் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஸ்ட்ரென்தனிங் ப்ராசஸ் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் திருப்பி இங்கே வரும். ஸோ கோல்டு வாட்டர். ஸோ சவுத் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எல் நினோ பீரியடில் இங்கே ஃப்ளட் அதிகமாகும். அப்போது இங்கே ட்ரைனஸ் வந்து ஆல்ரெடி டெசர்ட்டாக இருக்குது. ஸோ வாட்டர் கூட நியூட்ரியன்ஸ் எல்லாமே இங்கே கீழே வரும், எல்லாம் தண்ணியில் வந்து இங்கே ஃபிஷ்ஷிங் வந்து ப்ராப்ளம் ஃபார் த ஃபிஷ்ஷிங் பீப்புள்.
இந்த பக்கம் அப்படி கிடையாது. ஸோ இங்கே உங்களுக்கு ரெயின் தேவை, அக்ரிகல்ச்சரல் ஓரியன்ட் ஏரியா. அது மாதிரி இந்தியா வரும், நான் சொல்கிறேன் இந்தியா எப்படி வரும்ன்றது. அப்போ இங்கே வந்து ரெயின்ஃபால் இருக்கா, ட்ரைனஸ் வில் பி தேர். இட் வில் இம்பேக்ட் தி இந்தியன் மான்சூன் சிஸ்டம். ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ இதுக்கு பேர் தான் எல்னினோ. அதுக்கு பிறகு அது ரிவர்சல் ஆகிறதுக்கு பேர் லானினோ. பீப்புள் கேன் see in this image too. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நான் தெளிவாக வரைஞ்சிருக்கேன். ஸோ டார்வின்ன்றது ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலண்ட். அது மாதிரி தகுத்தின்றது பெரு பக்கத்தில் இருக்கக்கூடிய, பெரு அண்ட் சிலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலண்ட். இதில் தான் ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் will happen. ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக தான் இந்த சர்க்குலேஷன் நடக்குது. இது எல்னினோ ப்ராசஸ், இது லானினோ. சரியா? இது வால்கர் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. சதர்ன் ஆசிலேஷன் ஆர் யூ கேன் கால் இட் வால்கர் சர்க்குலேஷன், ரிவர்சல் ஆஃப் திஸ் விண்ட். சரியா? இது அக்கர் ஆகிறதுக்கான ரீசன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ். எல்னினோ வந்து இம்பேக்ட் பண்ணுது அப்படின்றது நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால என்ன நடக்குது அப்படின்னா, வார்ம் ஏர், இப்போ ரொம்ப வார்ம் இங்கே அதிகமாகும்போது என்ன ஆகும்னா ஃப்ரீக்வெண்ட்டாக, இப்போ நார்மலாக இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸோட மூவ்மெண்ட். சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸோட மூவ்மெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்னா, நார்மலி வி ஸ்டடி இன் லைக் கிளாஸ். ஸோ தட் இஸ் இக்வட்டோரியல் ஏரியாவில் தான் யூ ஹேவிங் ஐடிசி செட். ஐடிசி செட் எங்கே நடக்கும் அப்படின்னா, சன் எங்கே ஓவர் ஹெட்டாக இருக்கோ அந்த இடத்துல ஐடிசி செட் ப்ராசஸ் will happen. ஸோ அப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ப்ராசஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங், ஹீட் வந்து அதிகமாகும் போது இந்த ப்ராசஸ் வந்து அடிக்கடி நடக்கும். இந்த எல்னினோ ரிவர்ஸ் ஆகுறது. ஆனால் ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த மாதிரி ப்ராசஸ் சர்க்குலேஷன் will happen. அப்போ அது என்ன ஆகும்னா, எல்னினோ ஃப்ரீக்வெண்ட்டாக அக்கர் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக அக்கர் ஆகும்போது இட் வில் அஃபெக்ட் தி லைக் ஆஸ்திரேலியன் கிளைமேட் as well as இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட். டெசர்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துல அதிகமான மழை இருக்கும். ஸோ இட் வில் அஃபெக்ட். ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஐபிசியோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, கிளைமேட் சேஞ்சினால இந்தியாவோட மான்சூன் மட்டும் இல்லை, ரெயின்ஃபால் வந்து அதிகமாகும், ஃப்ளட்டிங் ப்ராசஸ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா இப்போ லைக் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸுக்கு ரொம்ப ஃப்ளட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். இப்போ இந்தியாவுக்கு இது எப்படி எஃபெக்ட் ஆகும் எல்னினோ ப்ராசஸ் மூலமாக? இப்போது யூ கேன் see here, ஆஸ்திரேலியாவுக்கு இந்த பக்கம் ஹேவிங் இந்தியா இந்த பக்கம் இருக்கும், ஆஸ்திரேலியா இந்த இருக்குது அப்படின்னா இந்தியா இந்த பக்கம் இருக்குது. ஸோ நான் இப்போ ஆஸ்திரேலியாவை இதில் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் இந்த பக்கம் வருது இல்லையா? இந்த சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் வந்து லோ ஆகும்போது தேர் இஸ் an அக்கர் ஆஃப் எல்னினோ. அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, லைக் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் வந்து இங்கே லைக் வீக்கனாக இருக்குது. அப்போது இது வந்து இக்குவேட்டரை கிராஸ் பண்ணும்போது இட் வில் டிஃப்ளெக்டட் டுவோர்ட்ஸ் சவுத் வெஸ்ட். அதனால தான் சவுத் வெஸ்ட் மான்சூன். சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் வந்து எல்னினோ டைம் பீரியடில் வீக்கனிங் ஆகுறதுனால தான் எல்னினோ அக்கர் ஆகுதுன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு. அப்போ அந்த சிச்சுவேஷன்ஸில் இப்போ உங்களுக்கு எல்னினோ அக்கர் ஆகாமல் இங்கே ரெயின்ஃபால் இருக்குது, சவுத் வெஸ்ட் மான்சூன் வில் கெட் அஃபெக்டட். ஸோ அதனால தான் இந்தியா வந்து இதனால் அஃபெக்ட் ஆகும். தட்ஸ் த திங். சரியா? ஸோ இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு கேட்டாச்சு அப்படின்னா, முன்னாடி 12 மாதம் இல்லைன்னா 4 வருஷத்துக்கு ஒரு இடம் எல்னினோ அக்கர் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக அக்கர் ஆக ஆரம்பிச்சது 1 இயர் இந்த கேப் வந்துச்சு அப்படின்னா இட் வில் அக்கர் 12 months அப்படி கண்டினியூஸாக இருக்குது. ஸோ இட் வில் பிரிங் ட்ராட்ஸ். ஒரு பக்கம் ட்ராட்ஸ் அதிகமாக இருக்குது, இன்னொரு பக்கம் ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும். ஸோ டெசர்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துல அதிகமான ரெயின்ஃபால். தட்ஸ் த ரீசன் கிளைமேட் சேஞ்ச் வந்து இம்பேக்ட் பண்ணுது. அப்படி இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஆன் எல்னினோ அண்ட் லானினோ அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் இதுதான். சரியா? தென் செகண்ட் நியூஸ் வந்து, ஸோ யூ கேன் see in this slide, that is rapture species. rapture species என்னது? ஸோ பேர்ட் rapture bird சொல்லுவாங்க, rapture species. ஸோ பேர்ட்ஸ் வந்து தோஸ் ஆர் மீட் ஈட்டர்ஸுக்கு தான் rapture bird அப்படின்னு பேர். யூ பீப்புள் நோ வல்ச்சர், ஈகிள். ஸோ இதெல்லாமே ஆல் இந்த கேட்டகரி அனோபோன் அவுல் அப்படின்பாங்க. ஸோ இந்த மாதிரி rapture ஸ்பீஷீஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ இந்த rapture பேர்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்னிவோரஸ். ஸோ இதோட பாப்புலேஷன் வந்து டிக்ளைன் ஆகுது அப்படின்றதா நியூஸ். IUCN வந்து கன்சர்ன் தெரிவிச்சிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். இப்போது இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் வல்ச்சர் அஸ் அ rapture பேர்ட். அது மாதிரி யூ ஹேவிங் ஈகிள் பாப்புலேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது வந்து லைக் யூ ஹேவிங் இன் இந்தோனேஷியா. அப்புறம் வல்ச்சர் பாப்புலேஷன் வந்து ஏஷியன் கண்ட்ரீஸில் there is a huge decline. 95% வந்து டிக்ளைனுக்கு ஆயிருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, டைக்ளோஃபினாக் அப்படின்ற மெடிசின். டைக்ளோஃபினாக். ஸோ இட்ஸ் அ கேட்டில் மெடிசன்.
நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசின் கேட்டில்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது இப்போ கேட்டில்ஸோட லைக் கேரக்டர்ஸ் இல்லைன்னா அதோட டெட்டை வந்து அது சாப்பிடும்போது யார் லைக் வல்ச்சர் அதை எடுக்கும்போது இட் பிகமிங் பாய்சனஸ் ஃபார் தி வல்ச்சர். அதனால் வல்ச்சர் வந்து இறந்து போகுது அப்படின்றது. வி ஹேவிங் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வல்ச்சர், ஏஷியன் வல்ச்சர்ஸ் இருக்குது. சரியா? ஸோ வி ஹேவிங் எ ப்ரீடிங் சென்டர் டு கன்சர்வ். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் எ ப்ரீடிங் சென்டர் இன் பிஞ்சூர். எங்கே இருக்குன்னு சொல்லலாமா? இட்ஸ் இன் விச் பிளேஸ்? ஹரியானாவில். த ப்ரீடிங் சென்டர் ஆஃப் வல்ச்சர் ஹரியானாவில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ராப்சர் பேர்டு எடுத்திங்கன்னா இட்ஸ் லைக் மீட் ஈட்டிங் அப்படின்னு சொன்னேன், மீட் ஈட்டர் அப்படின்றது. அப்புறம் யூ ஹேவிங் ஆனபோன் அவுல். ஆனபோன் அவுல் இது எங்கே இருக்குன்னா லைக் வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஐலண்ட். இது ஆனபோன் ஐலண்டில் இருக்கும். அப்புறம் யூ ஹேவிங் வல்ச்சர் பாப்புலேஷன் இன் ஆஃப்ரிக்கா டூ. அங்கே வந்து ஷூட்டிங் பண்ணுறது அது மாதிரி இந்த மாதிரி ட்ரக் ப்ராப்ளம் அங்கே இருக்குது. அதனால் வல்ச்சர் பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ். இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் இந்தியா. ஸோ இந்த மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸை ப்ரொடெக்ட் பண்ணுற வி ஹேவிங் தட் இஸ் அ கன்வென்ஷன் ஆன். ஸோ ஆக்சுவலாக இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னா இட்ஸ் நாட் டாக்கிங் அபவுட் கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ். இட்ஸ் டாக்கிங் அபவுட் த ராப்சர் ஸ்பீஷீஸோட லெவல் வந்து கவுண்ட் வந்து கம்மியாகுது அப்படின்றது. ஸோ என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்கோம் இந்தியன் கவர்மெண்ட் லெவலில். அது இந்த பிஞ்சூர் அப்படின்ற ஜதாயு ப்ரீடிங் சென்டர்னு பேர் பிளேஸ். ப்ரீடிங் சென்டர் ஹரியானாவில் நம்ம பண்ணியிருக்கோம். வல்ச்சர் வந்து லைக் க்ளோனிங் பண்ணுற வேலைகளும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். தென் லைக் சிஎம்எஸ் அப்படின்றது கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ், தட் இஸ் பாண்ட் கன்வென்ஷன். யுஎன்இபி ப்ரோக்ராமில் இட்ஸ் அ பார்ட். யுஎன்இபி ப்ரோக்ராமில் வருது. சிஎம்எஸ் அப்படின்றது இட்ஸ் அ ப்ரொடெக்ஷன் ஃபார் தி மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ். அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாண்ட் கன்வென்ஷனில் வி ஹேவிங் அப்பெண்டிக்ஸ் 1, அப்பெண்டிக்ஸ் 2. ஸோ இது ரொம்ப எக்ஸ்டிங்க்ட் ஆகக்கூடிய ஸ்பீஷீஸ். யூ கேன் see here appendix 1ல யூ ஹேவிங் லைக் எக்ஸ்டிங்க்ட், ரொம்ப எக்ஸ்டிங்க்ட் ஆகக்கூடிய இது அந்த நோட்ஸில் இருக்காது உங்களுக்கு. சரியா? எக்ஸ்டிங்க்ட் இல்லைன்னா ரொம்ப கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் கேட்டகரி. என்டேஞ்சர்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் எல்லாமே வந்து மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ். இட் நாட் ஓன்லி ஃபார் பேர்ட்ஸ், இட் ஃபார் வைல்ட் அனிமல்ஸ். சரியா? லைக் டர்ட்டில்ஸ் வரும், எல்லாமே இதில் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈகிள், ஸோ என்டேஞ்சர்ட் கேட்டகரியில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், இப்போ இந்தியா இஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் சிஎம்எஸ் கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸில் இந்தியா இஸ் அ பார்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ இட்ஸ் நாட் அ லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட். அப்படின்னா we are a signatory of this convention but it is not legally binding. So they will recommend the government to take measures to protect the extinct இல்லைனா endangered கேட்டகரியில் இருக்கிறத ப்ரொடெக்ட் பண்ணுற ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. And then appendix 2 கேட்டகரியில் இருக்கக்கூடியது இட்ஸ் நாட் நார்மல் threatened species, இட்ஸ் இன் threat, அவ்வளோதான். ஸோ இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான கன்சர்வேஷன் மெஷர்ஸ் தான். ஸோ தே வில் ரெக்கமெண்ட் த கவர்மெண்ட் டு மேக் லாஸ் அண்ட் டு ப்ரொடெக்ட் தி கன்சர்வேஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ். சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் செகண்ட் நியூஸ். தேர்ட் வந்து ஈட் ரைட் ஸ்டேஷன் சர்டிஃபிகேஷன். ஆக்சுவலாக ஈட் ரைட் இந்தியா மூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும், நம்ம வி டிஸ்கஸ்ட். ஃபசாய் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஈட் ரைட் இந்தியா மூவ்மெண்ட். Its a purpose is reducing the salt and sugar content in the food items. அப்புறம் ஆயில் வந்து 30% லெவலுக்கு குறைக்கணும் 3 இயர்ஸில். within 3 years there is a target. You people know FSSAI, right? FSSAI, Food Safety and Standard Authority of India. ஸோ இதோட பர்பஸ் வந்து 2005ல் it was created under this FSSAI Act மூலமாக this authority was created. சரியா? ஸோ இதோட பர்பஸ் வந்து ஃபுட் அடல்ட்ரேஷனை தடுக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் என்ன ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கினாலும் யூ வில் see the FSSAI லைக் லோகோ அதில் இருக்கும், FSSAI certified அப்படின்றது. ஸோ யூ கேன் ட்ரஸ்ட் ஆன் தட். இப்போது ஈட் ரைட் இந்தியா மூவ்மெண்ட் வாஸ் லான்ச்டு பை திஸ் FSSAI. இதோட ரைட் மூவ்மெண்ட் இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் கரெக்டான ப்ராப்பராக, இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க, அது மாதிரி கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம். ஸோ இது வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் அதிகமாகுது இல்லையா? ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்ன மெஷர்ஸ் ஈட் ரைட் இந்தியா மூவ்மெண்ட். இதில் என்ன அப்படின்னா, சால்ட் அண்ட் சுகர் லெவல், இந்த பேட் லெவல் சுகர் இதை வந்து குறைக்கிறது, ப்ளஸ் ஆயில், ரீயூஸ்டு குக்கிங் ஆயில், சரியா, இதெல்லாமே குறைக்கிறது. 30%, up to 30% you have to reduce.
இட்ஸ் நாட் தேர். சரியா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அந்த பிபிடி லைக் பிடிஎஃப்ல கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு நோட் இட். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு வந்து இதை எழுதிக்கலாம். சரியா? தென் ஃபசாய் இப்போ இதில் நியூஸில் வந்தது ஈட் ரைட் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஈட் ரைட் ஸ்டேஷன் இல்லைன்னா ஈட் ரைட் ஸ்டேஷன் இன் த சென்ஸ் ரயில்வே ஸ்டேஷன்ஸில். இப்போ என்ன அப்படின்னா அனந்த் விஹார் ரயில்வே ஸ்டேஷன், இப்போ சண்டிகரில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து அது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஈட் ரைட் ஸ்டேஷன். அப்படின்னா இப்போ சென்னை எக்மோர் ஸ்டேஷன், நாகர்கோயில் ஜங்ஷன், இட் வாஸ் அலோட் வித் ஈட் ரைட் ஸ்டேஷன் மூவ்மெண்ட். அப்படின்னா அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஷாப்ஸ் எல்லாமே இட் வாஸ் இன்ஸ்பெக்டட் பை தி ஃபசாய். ஸோ ஃபசாய் லைசன்சிங் கொடுப்பாங்க அங்கே இருக்கக்கூடிய ஷாப்ஸுக்கு வந்து. ஃபஸ்ட்டு வந்து ஃபசாய் வில் ப்ரொவைட் லைசன்ஸ், அப்புறம் தே வில் இன்ஸ்பெக்ட்னா ஆடிட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஆடிட்னா ப்ரீ ஆடிட் அப்படின்னா கடை லைசன்ஸ் கொடுக்குற முன்னாடி தே வில் கண்டக்ட் த ஆடிட். அண்ட் தென் அதுக்கு பிறகு வித்தின் 6 months தே வில் ப்ரொவைட் த சர்டிஃபிகேஷன். அண்ட் தென் எவ்ரி 2 years it have to be renewed. And then yearly இல்லைனா லைக் ரெகுலர் இன்டர்வெல்ல தே வில் கண்டக்ட் தி இன்ஸ்பெக்ஷன் again and again. ஆனால் ஈட் ரைட் சர்டிஃபிகேஷன் அப்படின்னா பீப்புள் கேன் பை எனி ஃபுட். அந்த கேன்டீனில் இருக்கக்கூடியது இல்லைன்னா நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பேக்கேஜ் ஃபுட் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா இட் ஓன்ட் அஃபெக்ட் யுவர் ஹெல்த் அப்படின்றது தான் இந்த ரைட் இந்தியா மூவ்மெண்ட் அடிப்படையில் இது லான்ச் பண்ணி ரைட் இந்தியா ஸ்டேஷன். அது மாதிரி ரைட் கேம்பஸ் மூவ்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஈட் ரைட் கேம்பஸ் அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கக்கூடிய கேம்பஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டி அதுலெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கேன் ஹேவ் திஸ். ஸோ இது வந்து மொத்தம் இதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா ஈட் ரைட் இந்தியா மூவ்மெண்ட். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். தென் தேர்ட் நியூஸ் வந்து you people can see there is an exoplanet was identified. Hayakan அப்படின்றது hydrogen rich atmosphere. Then you having oceanic, இப்போ எர்த்தை தவிர whether you have ocean in any other planets, no. இது வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலை. The first time it was identified, that is it's an exoplanet. It's not a part of your solar system. So Hayakan அப்படின்றதுக்கு ocean plus hydrogen rich atmosphere. இது அட்மாஸ்பியரில் ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஓஷன் இருக்குது. அந்த அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 degree சென்டிகிரேடுக்கு மேலே. ஸோ லைஃப்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. அண்ட் தென் எர்த்தை விட 2.6 times டயமீட்டர். ஸோ இட்ஸ் ஈக்குவலன்ட் டு எர்த், பட் இட் இஸ் நெப்டினுக்கும் யுரானஸுக்கும் இடப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பிளானட்டோட அளவு தான் இதோட அளவு அப்படின்றாங்க. ஸோ தென் இது வந்து எக்ஸோ பிளானட்னா உங்களோட சோலார் சிஸ்டமுக்கு வெளியில் இருக்கும். ஸோ தட்ஸ் அன் எக்ஸோ பிளானட். இட் வாஸ் ஐடென்டிஃபைட். தட் வாஸ் இன் நியூஸ். தென் நெக்ஸ்ட் வந்து குரோஷியா அப்படின்ற கண்ட்ரி. ஸோ இது மேப் வைஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். திஸ் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். பட் இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டரும் நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டரும் லைக் குரோஷியாவோட ஃபாரின் மினிஸ்டரும் வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை தே டிஸ்கஸ்ட் அபவுட் ஆப்கானிஸ்தான் கிரைசிஸ், காம்பேட்டிங் டெரரிசம். இட்ஸ் அ நார்மல் மீட்டிங் தான். ஸோ தெர் இஸ் நோ அட்வான்ஸ். ஸோ இஃப் பீப்புள் நோ தெர் இஸ் அ ஃப்ரான்ஸுக்கு அப்புறம் யூ ஹேவிங் ஜெர்மனி ஹியர். ஜெர்மனி இங்கே வரும். அதுக்கப்புறம் யூ ஹேவிங் பெல்ஜியம் ஹியர். ஸோ இட்ஸ் அ நாட் கரெக்ட் அப்ராக்சிமேஷன் மேப் தான் ஃபார் லைக் உங்களுக்கு லைக் இந்த ஏரியாவில் என்னெல்லாம் கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்றது தெரியறதுக்கு ஐம் ட்ராயிங். ஸோ திஸ் இஸ் ஃப்ரான்ஸ் அண்ட் தென் ஹியர் இட் இஸ் பெல்ஜியம், தென் ஜெர்மனி, தென் யூ ஹேவிங் இட்டலி ஹியர். ஸோ யூ ஹேவிங் இட்டலி, தென் யூ ஹேவிங் ஆஸ்ட்ரியா, தென் ஹங்கேரி ஹியர். அதுக்கிடையில் யூ ஹேவிங் ஸ்விஸ். இதெல்லாம் லைக் ஜெர்மன் யூனிஃபிகேஷன், இட்டலி யூனிஃபிகேஷனுக்கு பிறகு நடந்த ப்ராசஸ். அண்ட் தென் தெர் இஸ் அ கண்ட்ரி கால்ட் அஸ் குரோஷியா ஹியர். அதில் ஸ்லோவேனியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியும் இந்த இடத்துல வரும். யூ கேன் சி இன் திஸ் ஸ்லோவேனியா அப்படின்ற கண்ட்ரி. அதுக்கு பக்கத்தில் யூ ஹேவிங் குரோஷியா. ஆக்சுவலாக இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தீஸ் ஆல் கண்ட்ரிஸ் ஆர் அ பார்ட் ஆஃப் யுகோஸ்லேவியா ஒன்ஸ். யூஎஸ்எஸ்ஆர் டிஸ்இன்டகிரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாமே யுகோஸ்லேவியா அப்படின்ற ஒரு 6 countries சேர்ந்தது தான் யுகோஸ்லேவியா அப்படின்னு பேர். மக்கதோனியா, அண்ட் தென் குரோஷியா, தென் ஸ்லோவேனியா, இதெல்லாமே சேர்ந்தது வந்து தான் யுகோஸ்லேவியான்னு பேர்.
அப்புறம் அதுலேருந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆகி வந்தாங்க. ஸோ தே ஆர் செப்பரேட் கண்ட்ரி. வி ஹேவிங் அ குட் ரிலேஷன் வித் குரோஷியா. இது மேப் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போகும். மற்றபடி இதில் நீங்கள் இட் வாஸ் லைக் சரௌண்டட் பை விச் லைக் சி என்னது இந்த இடத்துல அட்ரியாட்டிக் சி. ஸோ அட்ரியாட்டிக் சி வழியாக வி கேன் டூ ட்ரேட் ஹியர், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. தென் 6th நியூஸ் வந்து ரைட் டு சிட் மூமெண்ட் இல்லை, இட்ஸ் லைக் 2018 கேரளா வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க. அந்த ஆக்டோட மெயின் சிஸ்டம் வந்து இப்போ தமிழ்நாட்டிலையும் அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஷாப்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா, ஸோ டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் யூ வில் சி, இது நேற்று இது அவ்வளோ இம்பார்ட்டண்டான நியூஸ் கிடையாது, பட் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் லேபர் ஓரியன்ட் ஸ்கீம்ஸில் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ கேரளாவோட மாடல் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஜுவல்லரி ஷாப் நீங்கள் போனீங்க, டெக்ஸ்டைல் ஷாப்ஸில் மணிக்கூர் கணக்கில் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நின்றுட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து லைக் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, இல்லைனா அவங்க வந்து உட்காந்துட்டே வந்து அவங்களோட டியூட்டியை பார்க்குறதுக்காக. பிகாஸ் தே ஆர் கெட்டிங் வெரிகோஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ரொம்ப கண்டினியூஸாக நின்றுட்டு இருந்தீங்கன்னா வெரிகோசிஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதை தடுக்கிறதுக்காக there is a law was introduced in our parliament, legislative in our parliament legislation. சரியா? ஸோ அதனால தான் நியூஸ் ரைட் டு சிட் இட்ஸ் a part of, you can take, it is also a part of article 21, right to life and liberty. So that's all. Then you having next news, that is reciprocal exchange and logistic systems. So ரஷ்யா கூட நம்ம கன்க்ளூட் பண்ண இருக்கோம். reciprocal exchange of logistics agreement. ஸோ இது என்ன அப்படின்னா, யூ பீப்புள் நோ லெமோயா அக்ரிமெண்ட். ஸோ வி ஆல்ரெடி சைன்ட் லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இஸ் யூஎஸ் கூட நம்ம பண்ணியிருக்கோம். இது நம்ம இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் வி கவர்டு, கிளாஸஸில் வி டிஸ்கஸ். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் எக்ஸ்சேஞ்சிங் த லாஜிஸ்டிக்ஸ். இப்போது யூஎஸோட ஷிப்பு, யூஎஸ் கூட நம்ம இந்த லாஜிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் மெமரண்டம் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் அசோசியேஷன் வந்து சைன் பண்ணியிருக்கோம். இதோட மெயின் பர்பஸ் என்னம்னா, இந்தியாவோட மிலிட்ரி பேஸை தே கேன் யூஸ், நேவல் ஏரியா. ஸோ நம்மளோட ஷிப் வந்து இது லைக் அது ஒயிட் ஷிப்பாக இருந்து, ஒயிட் ஷிப்பிங்னா சிவிலியன் ஷிப்ஸ், இல்லைனா ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஷிப்ஸ். மிலிட்ரி ஷிப்ஸ் அப்படின்னா டிஃபென்ஸ் கேட்டகரியில் வரும். ஸோ இது எதெல்லாம் அங்கே அமெரிக்கா பக்கத்தில் போனாலும் சரி, இல்லைன்னா அமெரிக்காவோட ஐலண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துலலாம் அவங்களோட பேஸ் இருக்கும், மிலிட்ரி பேஸ். ஸோ அந்த இடத்துலலாம் அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, தே கேன் கோ ஃபார் அ போர்ட் கால்னா என்னன்னு சொல்கிறேன். ஸோ தே கேன் ஃபியூயல் ஃபில் பண்ணுறதுக்கு போகலாம். ஸோ இட் வில் பி பேட் பை இந்தியா. இட்ஸ் அன் அக்ரிமெண்ட். ஸோ நம்ம இப்போ யூஎஸ்க்கு நம்ம ஷிப் அங்கே போயிட்டு அங்கேருந்து லைக் வித்தவுட் ஃபியூவல் யூ கான் ட்ராவல், ரைட்? ஸோ அதுக்கெல்லாமே அங்கே வந்து அக்ரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் தான் இது டிசாஸ்டர் டைம் பீரியடில் பயன்படுத்த முடியும். மிலிட்ரி எக்ஸ்சேஞ்சஸ், humanitarian exchanges, humanitarian assistance type. You are going for a rescue operation near to Pacific Ocean. You are going to support a country. அங்கே போனீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட லைக் ஷிப்போட ஃபியூவல் தீர்ந்து போச்சு, இல்லைனா உங்களுக்கு ஷிப்போட ப்ராப்ளம் வந்துருச்சு, அதை நீங்கள் ரிப்பேர் பண்ணுறதுக்கு there is no option. அப்போ யூஎஸோட ஏதாவது ஐலண்ட் இருக்கும், இல்லைனா யூஎஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது கண்ட்ரி அங்கே இருக்கும், தென் யூ கேன் யூஸ் தட். சரியா? அந்த போர்ட் கால் தான் அது. போர்ட் கால் அப்படின்னா அங்கே ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஆங்கரிங் பண்ணுறதுக்கான பர்மிஷன், இல்லைனா ரீஃபியூவலிங் பண்ணுறது, ஸோ அதுக்கான பர்மிஷன். அப்புறம் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் டைம்ஸில் யூ கேன் யூட்டிலைஸ் இட். இப்போ மலபார் எக்ஸசைஸ் வி ஆர் டூயிங், குவாட் கண்ட்ரீஸ், குவாடில் 3, அப்புறம் குவாடு இப்போது ஆஸ்திரேலியாவை இந்த வாட்டி இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் இஸ் தேர். சரியா? அப்புறம் ட்ரைனிங் பர்பஸஸ், இதுக்கெல்லாமே வந்து அந்த பேஸஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். யார் பயன்படுத்த முடியும் அப்படின்னா, who are having an agreement. இப்போ யூஎஸ் கூட we having a LMOI agreement, so we can utilize. யூஎஸ் வந்து நம்ம இந்தியாவோட மிலிட்ரி பேஸஸை பயன்படுத்த முடியும், not for war. that's a condition. ஒன்று வந்து போர்ட்டுகால், இன்னொன்று ட்ரைனிங், அப்புறம் ஜாயிண்ட் எக்ஸசைசஸ், தென் த ஃபோர்த் ஒன் என்னது, ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் டிசாஸ்டர் ரிலீஃபுக்காக, HADR டிசாஸ்டர் ரிலீஃப் கேட்டகரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது லெமோயா அதே மாதிரி குவாட் கண்ட்ரிஸ் கூட வி ஹேவிங்
செப்பரேட் எல்லா கண்ட்ரி கூட யூஎஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் கோட். குவாட் கண்ட்ரிஸ் எதெல்லாம்? யூஎஸ்ஏ, ஜப்பான், ஆஸ்திரேலியா, தென் இந்தியா. ஸோ இந்த 4 கண்ட்ரீஸுமே வந்து குவாட் கண்ட்ரிஸ். இந்த குவாட் கண்ட்ரிஸ் கூட வி ஹேவிங் லைக் சேம் அக்ரிமெண்ட், சிமிலர் அக்ரிமெண்ட் நம்ம முடிச்சிட்டோம் இப்போ சைன் பண்ணி. இப்போ ஃப்ரான்ஸ் கூட வி ஹேவிங் அது மாதிரி. ஸோ 4 or 5 கண்ட்ரிஸ் வி ஹேவிங் திஸ் அக்ரிமெண்ட். இப்போது ரஷ்யா கூட வி ஆர் நெகோஷியேட்டிங், அப்புறம் யூகே கூட வி ஆர் டூயிங். ஸோ இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். சரியா? தென் 8th நியூஸ் வந்து மாண்டா பஃபலோ. பஃபலோ யூ பீப்புள் நோ நீட் டு எக்ஸ்பிளைன். மாண்டா அப்படின்ற பஃபலோ it's in Odisha, Koraput district. So in the Manda buffalo, indigenous breeding, that's the indigenous tag கொடுத்துருக்காங்க, breeding tag. இப்போ ஜல்லிக்கட்டு அந்த லைக் புரட்சி இல்லைனா அந்த ப்ரொட்டஸ்ட்டுகளை இண்டிஜினியஸ் பிரீடை அதிகப்படுத்துறதுக்கு you have to help for the bull tamer அந்த ஃபங்க்ஷனை வந்து நடத்தணும்னு சொல்லி தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க இல்லையா? அதே மாதிரி மாண்டா அப்படின்றது இண்டிஜினியஸ் பிரீட் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நேஷ்னல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ். நேஷ்னல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் ப்ரீடிங். ஸோ ப்ரீடிங் பண்ணுறதுக்கு இது வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிசிட்டி என்ன அப்படின்னா, மற்ற பஃபலோவுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் பேரசைட்டிக் இல்லைன்னா டிசீஸை வந்து ரெசிஸ்டன்ஸ் பண்ண இதால் முடியும். பேரசைட்டிக் ப்ராப்ளம், பேரசைட்டிக் இது வந்து அதிகமாக அட்டாக் பண்ண முடியாது. அப்புறம் நார்மல் டிசீசஸ் இது வந்து அட்டாக் பண்ண முடியாது. அப்புறம் 2 to 2.5 liters வரைக்கும் 1 day மில்க் வந்து இது ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இட் வில் ஹெல்ப் ஃபார் தி பாவர்ட்டி ஏரியாலெல்லாம் இதை நீங்கள் அதிகப்படுத்தினீங்க, இதோட பாப்புலேஷன் அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா பீப்புள் வில் கெட் சம் நியூட்ரியன் ஃபுட்ஸ். தட்ஸ் த ரீசன். சரி, அப்புறம் 9th நியூஸ் வந்து இன்ஸ்பிரேஷன் 4. தட்ஸ் அ ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்பேஸ் எக்ஸ் எலன் மஸ்கோட ஸ்பேஸ் ஷிப் அது வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இட்ஸ் அ கேம்பெயின் தான். தே ஆர் நாட் கோயிங் டு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் அவங்க போகலை. இன்ஸ்பிரேஷன் 4. இட்ஸ் அ ஸ்பேஸ் ஷிப். அதில் ஒரு க்ரூ மெம்பர்ஸ் போகிறாங்க. அது 4 or 5 members இஸ் கோயிங். அதில் எர்த்துலேருந்து 575 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் தே ஆர் கோயிங் டு ரொட்டேட், ரிவால்வ் பண்ண போகிறாங்க. அப்புறம் லைக் ஹபிள் டெலஸ்கோப் இருக்கக்கூடிய ஏரியா வந்து 547 கிலோமீட்டர்ஸ். ஸோ இட் வில் பி இன்சைட் 547 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு பிறகு ஹேவிங் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து 408 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டைம் அதுக்கு வெளியில் போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு 2009 ஹபிள் டெலஸ்கோப்பை சரி பண்ணுறது தான் ஹியூமன்ஸ் வந்து இந்த ஏரியாவுக்கு போனதாக சொல்லப்படும். அதுக்கப்புறம் யாரும் போகலை. த ஃபஸ்ட் டைம் தே ஆர் கோயிங் பியாண்ட் தட். அவங்க அதனால் அங்கே இறங்கெல்லாம் போகலை. ஸோ தே ஆர் நாட் கோயிங் டு ஹால்ட் ஆர் எங்கேயுமே ஸ்டாப்லாம் கிடையாது. ஸோ தே வில் ரொட்டேட் அண்ட் தென் இந்த பீப்புளோட அங்கே இருக்கும்போது அவங்களுக்கு கிராவிட்டி எந்த அளவுக்கு அஃபெக்ட் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறாங்க. அதுக்கு வந்து செட் பண்ணுறாங்க. ப்ளஸ் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இதில் வரக்கூடிய காசு எல்லாமே கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு வந்து பயன்படுத்த போகிறாங்க. தட்ஸ் வை கேன்சர் ட்ரீட்மெண்ட் பர்பஸ் ஃபார் கிட்ஸ். சரியா? லைக் தெர் இஸ் அ ஆர்ஃபனேஜ் இன் USA. ஸோ அதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். இன்ஸ்பிரேஷன் தெரிஞ்சுக்கோங்க. தென் IBC 10th நியூஸ். Insolvency and Bankruptcy Code there is a group called as Committee of Creditors. I hope you people know Insolvency and Bankruptcy Code, right? Insolvency and Bankruptcy Code. Bankruptcy na enna appadina, insolvent appadina enadhu? Those are not able to pay the loan back, NPA. பேங்க்ரப்ட் அப்படின்னா திவால் ஆகிறது. சரியா? ஸோ அப்படிப்பட்ட நிறுவனங்கள் மட்டும்தான் இந்த கோடு கீழே வரும். 2016 இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி இப்போ ஒரு லைக் பிக் கம்பெனி ஹேவிங் thousands ஆஃப் எம்ப்ளாயீஸ் இல்லைன்னா 2000க்கு மேலே எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ இந்த நிறுவனம் வந்து திடீர்னு திவால் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்சால்வெண்ட் ஆயிடுச்சு, பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாமே இப்போது they will be thrown out without job. ஸோ இதை ரீஸ்ட்ரக்சரிங் பிளானுக்காக யூஎஸில் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்படின்னா இந்த கம்பெனி வந்து திவாலாகாமல் தடுக்கிறதுக்காக there will be a restructuring will happen.
ஸோ அதுக்காக தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு. இந்தியாவில் 2016 அதுக்கு முன்னாடி யூஎஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. we having an insolvency resolution professionals இதை பொறுத்த வரைக்கும். இப்போது தேர் லைக் கிரெடிட்டர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 types of creditors will be there. கிரெடிட்டர்ஸ்னால் யாரும் லோன் கொடுத்தவங்க. கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸில் we having 2 types of creditors, that is ஆப்ரேஷனல் கிரெடிட்டர்ஸ் இருப்பாங்க, தென் ஃபினான்ஷியல் கிரெடிட்டர். ஆப்ரேஷனல் கிரெடிட்டர்ஸ் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து மெட்டீரியல் சப்ளை பண்ணவங்களா இருக்கலாம், லேபர்ஸாக இருக்கலாம். ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸ் அவங்களுக்கு அவங்க பே பண்ணாமல் இருந்தால் தட் இஸ் கிரெடிட். ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸ்னால் லோன் கொடுத்தவங்க. இவங்க எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ்னு பேர். சரியா? இந்த கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் வந்து ஒழுங்காக செயல்படுறாங்களா அப்படின்றது கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் நவ். இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஏர்செல் கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அவங்க தான் ஐபிசியில் ஃபஸ்ட்டு போனாங்க. எஸ்ஆர் நிறுவனம், அப்புறம் ஏர்செல். அவங்க இப்போ ஏர்செல் நிறுவனம் வந்து திவால் ஆயிடுச்சு, பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 2 பேர் இதை வந்து பண்ணலாம் இந்த இன்சால்வன்சி ப்ராசஸை. ஒன்று வந்து பேங்க் கிரெடிட்டர்ஸுக்கு தெரியுது இவங்க பே பண்ண முடியாது அப்படின்றது, இல்லைன்னா அந்த கம்பெனிக்கு தெரியுது அவங்க பே பண்ண முடியாது அப்படின்றப்ப 2 பேருமே இனிஷியேட் பண்ண முடியும். எங்கே இது அப்ளிகேஷன் போடணும்னா NCLT, தட் இஸ் அ நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல். அதில் வந்து அப்ளிகேஷன் போடணும். அந்த அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணப்பட்டதுக்கு பிறகு இட் வில் பி the process can be happen. There is an insolvency resolution professionals. இது வந்து IBBI கீழே இருப்பாங்க, Insolvency Bankruptcy Board of India. ஸோ இது கீழே தான் இருப்பாங்க, இந்த இன்சால்வன்சி பேங்க்ரப்சி போர்டு கீழே. இந்த NCLT IBBI அப்ரூவ் பண்ணக்கூடிய NCLT அப்ரூவ் பண்ணக்கூடியது IRP மூலமாக they will take a restructuring plan. அது 180 டேஸ்லேருந்து 270 டேஸ் வரைக்கும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 270 இப்போ COVID-19 டைம் பீரியடில் அது 330 வரைக்கும் போயிருக்கு. 330 டேஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இப்போ இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்குள்ளே they will take a plan. இந்த கம்பெனி வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணால் ரன் ஆகுமா, ப்ராஃபிட் எடுக்க முடியுமா அப்படின்றது. இந்த ரீஸ்ட்ரக்சரிங் பிளான் will given to this committee of creditors. இந்த கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸில் அதை ஓட்டிங் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யார், அதை அப்ரூவ் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸ். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம எக்கனாமிக்ஸில் இது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தட்ஸ் வை ஐம் கோயிங் ஃபாஸ்ட். இந்த ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸில் 75% ஆஃப் த லோன். இப்போ ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸ்னால் SBI ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. SBI இருக்கும், NBFCs இருக்கும், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், IOB எக்ஸெட்ரா, நிறைய பேங்க்ஸ் இருக்கும் ஒரு கம்பெனிக்கு லோன் கொடுத்தவங்க. ஸோ அதில் இப்போ 1000 crore லோன் அப்படின்னா 750 crore லோன் கொடுத்தவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் அந்த பிளான் வந்து ப்ரொசீட் ஆகும். சம்டைம்ஸ் இந்த பேங்க் இந்த கம்பெனி வந்து இதால் ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படின்னா they will give it's a negative report. Negative in the sense it's positive for the creditors, நெகட்டிவ் ஃபார் த கம்பெனி. அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா லிக்விடிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அப்படின்னா விற்பாங்க. விற்று அந்த காசை வந்து கிரெடிட்டர்ஸுக்கு கொடுப்பாங்க. தட்ஸ் த திங். இப்போது மேக்ஸிமம் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 270 டேஸில், அப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிகிறது ஒரு 330 டேஸில் முடியணும். ஆனால் இப்போ டிலே ஆகுது. 270 டேஸுக்கு மேலே இவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதனால் நிறைய ப்ராப்ளம் ஃபார் டெட்டருக்கும் ப்ராப்ளம் ஆகுது, கிரெடிட்டர்ஸுக்கும் ப்ராப்ளம் ஆகுது. அப்படின்றதுனால இவங்க கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலாங்களா அப்படின்றதுக்கு ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோ நீட் டு ஸ்டடி தோஸ். அது எதுக்கு அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி, அங்கே என்ன நடக்குது அப்படின்றது, எப்படி இந்த முடிவுகள் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்றது தெரிய வரும் வெளியில். ஸோ தட்ஸ் த ரீசன். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். தென் 11th and the final one, that is aggregators, account of aggregators. இப்போ எக்ஸாம்பிள் you are going for a loan. நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். if you will see the diagram நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அக்கௌண்ட் ஆஃப் அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்னு பேர். அக்கௌண்ட் ஆஃப் அக்ரிகேட்டர்ஸ் இல்லைன்னா அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா யூ ஆர் கோயிங் ஃபார் அ லோன். அப்போ லோனுக்கு நீங்கள் போகும்போது தே வில் ஆஸ்க் லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட கேட்பாங்க, உங்கள் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு வேறு எங்கெல்லாம் சொத்துகள் இருக்குது, அசையும் சொத்து, அசையா சொத்து, பேங்க்கில் உங்களுக்கு இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே நீங்கள் லோனுக்கு வந்து கொலாட்ரலாக செக்யூரிட்டியாக கொடுக்க முடியும். ஸோ அப்போ அதெல்லாம் டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் தான் கலெக்ட் பண்ணி கொண்டு கொடுக்கணும். இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், இப்போ நீங்கள் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறீங்க, ஸ்மால் பிஸ்னஸ் நடத்துகிறீங்கன்னா GST ஃபைலிங், இது எல்லாமே வந்து எடுத்து நீங்கள் தான் கொண்டு கொடுக்கணும். அப்போது இட்ஸ் அ டிஃபிகல்ட் ப்ராசஸ், இட் வில் டேக் டைம். ஸோ அதை தடுக்கிறதுக்காக RBI என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸோ இட் வாஸ் அனௌன்ஸ்ட், முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு NBFCயை உருவாக்குறாங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. தே வில் நாட் லெண்ட்
பேங்கிங் ப்ராசஸே இவங்க பண்ண மாட்டாங்க. பட் இட் இஸ் கால்ட் அஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. எதனால அப்படின்னா எல்லாரோட டீட்டெயில்ஸையும் இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் ஏன்னு வச்சுக்கோங்க, இஸ் ஹேவிங் ஒரு 5 பேங்க்ஸில் இஸ் ஹேவிங் அன் அசர்ட், லோன் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஹேவிங் அன் அக்கௌண்ட், அந்த டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அதில் இருக்கும், இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அதில் இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸுமே அவரோட டீட்டெயில்ஸை வந்து இவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ திஸ் பர்சன் இஸ் கோயிங் ஃபார் அ லோன் டு அ பேங்க். ஒரு பேங்க்குக்கு லோன் போகிறாங்கன்னா அந்த பேங்க் வில் ரிக்வஸ்ட் திஸ் அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் டு கிவ் த டீட்டெயில்ஸ் அபவுட் திஸ் பர்சன் இல்லை அவரோட ஃபினான்ஷியல் டீட்டெயில்ஸ். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யார்கிட்ட கன்சென்ட் வாங்குவாங்கன்னா இவங்க கிட்ட கன்சென்ட் வாங்குவாங்க. வித் த கன்சென்ட் ஆஃப் திஸ் பர்சன் they will collect all the details. அந்த பேங்க்ஸ் எங்கெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ற கலெக்ட் பண்ணிவிட்டு they will provide to this bank. இதுக்கு பேர் தான் அக்கௌண்ட் ஆஃப் அக்ரிகேட்டர்ஸ்னு பேர். ஸோ ஐ ஹோப் யூ பீப்புள் லைக் எல்லா ஆர்டிக்கிளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் டெல். சரியா? So thanks a lot for joining with us. That's all about today's and yesterday's current affairs students. Hope you people enjoyed. Thanks a lot for joining.